வணக்கம். என்னங்கய்யா திடீர்னு வரீங்க, திடீர்னு போறீங்க, காணாம போயிடுறீங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கலாம். பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர வர யூடியூபே ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸாக ஃபீல் ஆகுது. ஒருத்தன் மேலே ஒருத்தன் சாணி அடிக்கிறதுலையும் கல் அடிக்கிறதுலையும் அது மூலியமா வியூஸ் வாங்குறதுலையும் ஆர்வம் காட்டுறாங்க. நம்ம மக்களுக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு போல, அதை உட்காந்து அழகா பார்க்குறாங்க. பட் நமக்கு அது செட் ஆகாது. அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் யூடியூப் கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். ஏதோ நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லாட்டி அவங்க நம்ம கூட உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். விளாக்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் உட்காந்து பேசுறதாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருக்கும். பட் இப்போல்லாம் அப்படி ஒரு கண்டென்ட்டே பார்க்க முடியவில்லை. எய்தர் யூடியூப்ல ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்குது, அப்படி இல்லையா அவங்க போடுற கண்டென்ட் மூலியமா நமக்கு இன்செக்யூரிட்டிஸ் தான் வருது. ஓ, அவங்க கிட்ட இது இருக்கா, நம்ம கிட்ட இது இல்லை, அவங்க லைஃப் மட்டும் செம்ம ஹாப்பியா இருக்கே, நமக்கு மட்டும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க கண்டென்ட் அப்படிங்கும்போது அதுல பாசிட்டிவ் சைட் மட்டும் தான் காட்டுவாங்க. நம்ம மைண்ட் என்ன பண்ணும், சும்மா இல்லாம அவங்க லைஃப் ஃபுல்லாவே ஜாலியா தான் இருக்காங்க, அவங்க லைஃபே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மண்டை யோசிக்கும். ஸோ இந்த காரணத்தினால முடிஞ்சா யூடியூப் கிளிக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் ஆஸ்பெக்ட்ல இருந்து, அதாவது கண்டென்ட் கன்சியூம் பண்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து அண்ட் கிரியேட்டர் ஆஸ்பெக்ட்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சூப்பர் டூப்பர் பயங்கரமான கிரியேட்டர்லாம் கிடையாது. நான் சும்மா போர் அடிச்சது, கொஞ்சம் ஜாலியா பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் சேனல் ஆரம்பிச்சது. இது ஒரு ப்ரொஃபஷனா, இதுல காசு எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. பேசிக்கலி நமக்கு சோறு போடுறது, ஒரு காசு வர்றது பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷன் மேக்கப் ஆர்டிஸ்ட், அது மூலியமா தான். இன்னும் சொல்ல போனா யூடியூப்ல இருந்து இன்னும் ₹1 கூட நான் எடுக்கல. ஆக்சுவலா இருக்கு, ஓகேங்களா, அமௌண்ட் கொஞ்சோண்டு வந்திருக்கு. பட் அதை நான் இன்னும் புல் அவுட் பண்ணல, ஒரு வெளியே எடுக்கல. ஸோ அதுதான், இது நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கொஞ்சம் ஜாலியா பேசுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அண்ட் இந்த மோர் ஓவர் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணலாம்னா கூட லாங் ஃபார்ம் கண்டென்ட் இஸ் நாட் ரெக்வயர்டுன்னு தான் எனக்கு தோணுது. நம்மளோட பிரைட் ஒருத்தவங்க கால் பண்றாங்க, பேசிட்டு திரும்ப உங்ககிட்ட வரேன். ஹலோ, ஐம் பேக். ஸோ பிரைடல் கன்சல்டேஷனுக்காக வரேன் என்று பிரைட் கூப்பிட்டாங்க. ஸோ எங்கே விட்டோம், பேசிக்கலி மார்க்கெட்டிங் பர்பஸ். ஸோ மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக நம்ம வச்சிருந்தாலுமே லாங் ஃபார்ம் கண்டென்ட் தேவையில்லையோ அப்படின்னு தோணுகிறது. ஸோ மேபி ஐ மைட் குவிட் யூடியூப், அதாவது லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை. அது டெம்பரவரியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி பெர்மனண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ பார்ப்போம் எப்படி போகிறது, ஏது போகிறது அப்படின்னு. அண்ட் சம் மைட் திங்க் மேபி வியூஸ் போகாததுனாலையோ அப்படின்னு, அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாமே. இட்ஸ் ஓகே டு அக்செப்ட் ஃபெயிலியர்ஸ். இது ஃபெயிலியருங்கிறத விட பேசிக்கலி நான் ரொம்ப இந்த கன்சிஸ்டண்டா வீடியோ போடுறது, ஆர் ஒரு கண்டென்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒரு பக்கா யூடியூபர் மாதிரி நடந்துக்கிறது, அதெல்லாம் பண்ணது கிடையாது. அதனால ஐ டோன்ட் ரிக்ரெட், ஓகேங்களா. இன்கேஸ் நான் பயங்கரமா ஒரு செட்டப் எல்லாம் போட்டு, பயங்கரமா இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணி, பயங்கரமா உட்காந்து பேசி எடிட் பண்ணி வேற லெவல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் இட் டென்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னா கூட ஓகே அப்படின்னு கொஞ்சம் சோகமா இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பட் நம்ம அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ணலை. ஸோ இட்ஸ் ஓகே தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூடியூபர்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸ், அவங்களுக்கே இப்போதைக்கு வியூ தாறுமாறா அடி வாங்குது. அவங்களே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்முக்கு மாறுகிறார்கள், லாங் ஃபார்ம் எல்லாம் குறைக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் உட்காந்து லாங் ஃபார்ம் ஐ டோன்ட் திங்க் அது ஒர்க் ஆகும் என்று. ஸோ பார்ப்போம். பட் இந்த யூடியூப்ல வீடியோ போடுறது மூலயமா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, மேபி எனக்கு வியூஸ் நிறைய போகலைன்னா கூட என்ன நேர்ல மீட் பண்றவங்க அக்கா நீங்க வேற லெவல்ல பேசுங்க, நீங்க காமெடியா பேசுறீங்க, ஃபன்னா பேசுறீங்க, நீங்க கம்ஃபர்டபுளா வச்சிருக்கிறீங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நமக்கு ஓ ஜாலி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீல் குட்டா இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேக்கப், ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் வேற என்ன எனக்கு தெரியல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைரலான ப்ராடக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் அந்த ஹைப்புக்கு வர்த்தா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச லிப்ஸ்டிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பட் என்ன அப்படின்னா இது ஒரு ஃப்ளாப். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து ஐஆர்எல் ஃபில்டர், ஓகே ஐஆர்எல் விப்டு லிப் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்எல் ஃபில்டர் கன்சீலர் உண்டு. அது எனக்கு மிகவும் பிடிக்கும், மிகவும் இந்த சென்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிடிக்கும். ஸோ அது மேல இருந்த நம்பிக்கையில நான் இந்த லிப் க்ரீமையும் வாங்கினேன். பட் இது பார்த்தீங்கன்னா இந்த உட்கார்ற விதமே டிஃப்ரெண்டா இருக்கு. தெரியுதா, அந்த பிக்மெண்டேஷனே அன்ஈவனா இருக்கு. அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி டெக்ஸ்சர் மூசியா இருக்கு. பட் அந்த ப்ராப்பர் அப்ளிகேஷன் இல்லை. இது இந்த ஃபார்முலா ப்ராப்ளமா இல்லாட்டி இந்த வாண்டோட ப்ராப்ளமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆல்சோ கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா இருக்கு. அண்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபுமே கிடையாது. மோஸ்டா மூஸ் லிப்ஸ்டிக்ஸ் டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்காது தான். பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபார்முலா நல்லா இருந்திருக்கலாம். பட் கலர் சூப்பரா இருக்கு. இதோட ஷேட் பாத்தீங்கன்னா பர்ன்ட் சினமன் அப்படின்ட்டு. இது பாத்தீங்கன்னா போத் அந்த பீச் அண்ட் பிங்க் கலந்த மாதிரி ஒரு அழகான நியூட் லிப்ஸ்டிக் ஃபார் மீடியம் ஸ்கின் டோன் பீப்புள். ஃபேர் ஸ்கின் டோன் பீப்புளும் அழகா யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு.
கலர் நல்லா இருக்கு, பட் லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலா பிடிக்கவில்லை. ஸோ அடுத்ததா வி ஹேவ் திஸ் பெர்ஃப்யூம் செட் ஆர் பெர்ஃப்யூம் கிட். ஸோ என்ன பேர் வைக்கணுமோ நீங்களே வச்சுக்கோங்க. இது வந்து பெல்லா வீட்டா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 10 பெர்ஃப்யூம் எல்லாமே ஆனால் ட்ரையல் சைஸ். சி, ஸோ பேசிக்கலி நான் ஃபர்ஸ்ட் வாங்க இருந்தது வந்து திஸ் டப்பா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரையல் கிட் கண்ணில் பட்டுது. அதில் வந்து 5 இருக்கு, பட் இதில் 10 ஃப்ளேவர் இருக்கு. ஸோ 10 நம்ம ட்ரை பண்ணிட்டு எது நல்லா இருக்கோ அதுக்கேற்றபடி அடுத்த வாட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரேக்ரன்சஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ரிமைனிங் 5 வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதுக்கேற்றபடி நான் அடுத்து வாங்குவேன். இது இண்டிவிஜுவல் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் எது எது நல்லா இருக்குன்னு சொல்றேன். இங்க அதுக்கேற்றபடி அந்த செட் ஒரு இண்டிவிஜுவலான பாட்டில்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சென்யோரிட்டா இது நல்லா இருக்கு. அண்ட் ஒயிட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கு. கிளாம் உமன் நல்லா இருக்கு. டேட் உமன் ஓகே. அண்ட் சிஇஓ மேன் இதுவும் நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஆக்சுவலா பெர்ஃப்யூம்ல உமனுக்கானதுன்னு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, மென்னுக்கானதையும் யூஸ் பண்ணுவேன், யூனிசெக்ஸ் பெர்ஃப்யூம்ஸும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே வந்து பிடிக்கும். அந்த ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, அது மென்னுக்கானதா உமனுக்கானதான் தான். அண்ட் யூ நோ வாட், ஐ சாப் மை ஹேர். அதுக்கப்புறம் ஐ காட் இட் கலர்ட். ஆனால் சத்தியமா உங்களுக்கு கலர் தெரியாது. It is one சோக கதை. I went and asked that akka for brown and burgundy or red color, ஓகேங்களா. That akka said that my hair is ரொம்ப pitch black ஆக உள்ளது, ஸோ ப்ளீச் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், அக்கா ப்ளீச் பண்ணா எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகாதா அப்படின்னு. ஸோ ஷீ செட் ஆமா டேமேஜ் ஆகும் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணாங்க. கலர் எடுத்தோன்னே ஹேர்ல அப்ளை பண்ணாம கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ்ல மட்டும், கொஞ்சம் ஸ்டாண்ட்னா நான் ஒரு ஸ்டாண்ட்ல மட்டும் எடுத்து அந்த கலர் பிடிக்குதா இல்லையான்னு ஒரு 20 minutes வரைக்கும் போல சோக்கின் ஆக விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தப்பவே வந்து ஐ டோல்ட் ஹர் தட் அக்கா கலரே கண்ணுக்கு தெரில, நம்ம வந்து வேணா ப்ளீச் பண்ணிக்கலாம், நோ ஷோஸ் அப்படின்ட்டு. பட் தட் அக்கா டோல்ட் இல்ல நம்ம கலர் வந்து ஜஸ்ட் 20 minutes தான் விட்டுருக்கோம், அதனால உங்களுக்கு வந்து கலர் கண்ணுக்கு தெரில, ஒரு 1 hour வரைக்கும் விட்டோம் அப்படின்னா தெரியும் அப்படின்னு. பட் இதுக்கு முன்னாடி நான் ஹேர் கலர் பண்ணப்போ அரௌண்ட் 30 to 40 minutes தான் ஹேர் கலர் விட்டாங்க, ஓகேங்களா. பட் இந்த வாட்டி 1 hour கிட்ட விட்டுமே என் ஹேர் கலர் தெரில. ஐ ரிக்ரெட். 3700 ரூபாய் 3600 ரூபாய் வேஸ்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ற மண்டை இப்போ எப்படி இருக்குன்னா, எண்ணெய் வைக்காம வெயிலில் அலைஞ்சு மண்டையை செம்பட்டை ஆக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலைமைக்கு மாறி விட்டது. பிளாக்காவும் இல்லாம கலர் அடிச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லாவும் இல்லாம செம்பட்டை ஸ்டைலுக்கு என் மண்டை மாறிடுச்சு. இதுல என்னோட மிஸ்டேக்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஹேர் கலர் பண்றதுக்கு வந்து நம்ம அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்கல்ல ஸ்டைலிஸ்ட், அவங்க கிட்ட போயிருந்தா பக்காவா பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க கிட்ட போனா ஹேர் கலருக்கு மட்டுமே 7K 10K அப்படி ஆகும். அதனால நான் தான் வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது ஆக்சுவலாக ஒரு டீசன்ட் சலூன் தான், ஓகேங்களா. ஒரு என்ன சொல்றது, பிராண்டட் சலூன், நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சலூன். ஸோ அங்கே தான் நான் போய் பண்ணேன். பட் ஸ்டில் திஸ் ஹேப்பன். இதுல இருந்து என்ன தெரியுது, இது ஹேர் கலருக்குன்னு இல்லை, இது வந்து என்னோட கிளைண்ட்ஸே வந்து சொல்லியிருக்காங்க சில பேர். அதாவது என்னன்னா, அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து 5000 ரூபாய்க்கு ஒருத்தங்க பண்ணி தராங்கன்னு சொல்லி அங்கே புக் பண்ணியிருப்பாங்க. பட் புக் பண்ணி அது சொதப்பியிருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு நம்ம கிட்ட வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து அந்த ஒரு அடிஷனல் 2000 3000 மிச்சம் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த 5000 மொத்தமா வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அந்த நிலைமை தான் எனக்கு ஆகி உள்ளது. அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஹேவ் மார்ஸோட லிப் லைனர். 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 4 இல்ல, 5 6 7 8 9 10 11 லிப் லைனர்ஸ். பேசிக்கலி இதை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட செல்ஃப் க்ரூமிங் ஸ்டூடெண்ட். அந்த ஜீவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஷேட் மட்டும் வாங்கினேன். அதை வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதோட ஃபார்முலா, அது கிளைட் ஆகிற விதம், ஸ்டே ஆகிற விதம், அதெல்லாம் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் சூப்பர் இம்ப்ரெஸ்ட். லிட்டரலாக ஒரு ஹை அண்ட் லிப் லைனர் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதனால வந்து எனக்கு தேவையான அனைத்து கலரையும் வாங்கி விட்டேன். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செட்டாக வரும், செட் A செட் B ஆர் செட் 1 செட் 2 அந்த மாதிரி. ஸோ இந்த செட் 1ல ஒரு 10 ஷேட்ஸ் அண்ட் செட் 2ல 10 ஷேட்ஸ் இருக்கும். பட் நான் என்னன்னா இதோட ஸ்வாட்சஸ் எல்லாம் ஆன்லைன்ல பார்த்துட்டு நமக்கு செட் 1 ஃபுல்லா தேவைப்படலை, செட் 2 ஃபுல்லா தேவைப்படல. அதனால எந்தெந்த கலர் வேணுமோ அதை மட்டும் தனித்தனியா வாங்கி விட்டேன், ஓகேங்களா. இதுல நான் சூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் பக்காவான கலர்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றையா ஸ்வாட்ச் பண்ணி தனியா ஷார்ட்ஸ்ல போட போறோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. அதுக்கு நீங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் கூட நான் கேட்க மாட்டேங்க, நான் தான் போறேன். ஷார்ட்ஸ் வரும், பெரிய ஃபார்ம் வீடியோ வரது தான் டவுட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுள், 69 சம்திங் தான் நினைக்கிறேன் ஒரு லிப் லைனர். ஸோ குடு அப்படின்னு போய் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு வைரலான ஃபேஸ் வாஷ், சிம்பிள் ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் வந்து செம்ம ஹைப்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ இதை பற்றி இன்டர்நெட் பூரா வந்து ரேவ் பண்ணிட்டு இருந்த போல நமக்கு வாங்கணுங்கிற ஐடியா இல்லை. பட் இப்போ வந்து நம்மளோட ஃபேஸ் வாஷ் முடிஞ்சோடனே அடுத்து என்ன வாங்கலாம் அப்படின்ன போது இது என் கண்ணில் பட்டுச்சு. சரி அப்படி என்னதாண்டா ஹைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோன்னு வாங்கிட்டேன்.
அண்ட் டு மை சர்ப்ரைஸ் இது நல்லாவே இருக்கு. ஸ்கின் மேல ரொம்ப ஜென்டிலா இருக்கு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்கின்னை ட்ரை ஆக்காது, அதே மாதிரி மூஞ்சியை வந்து ஒரு மாதிரி பலபலனும் ஆக்காது, ஆனா சாஃப்டா சப்பலா ஹைட்ரேட்டடா வச்சுக்குது ஃபேஸை. இது வந்து நான் ஒரு ஆயிலி ஸ்கின் பர்சனா சொல்றேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சது நீங்க ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எந்த ஸ்கின்னா இருந்தாலும் உங்களுக்கு இது சூட் ஆகும். யூ கேன் ட்ரை திஸ். திஸ் இஸ் லைக் வெரி ஜென்டில் ஆன் தி ஸ்கின். ஐ திங்க் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு கூட சூட் ஆகும் என்று. பட் எதுவாக இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ஆர் எந்த ஸ்கின்னா இருந்தாலும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து ஒரு ஐ ஷேடோ பேலட். இட்ஸ் பீன் சோ மெனி மந்த்ஸ் நான் ஒரு ஐ ஷேடோ பேலட் வாங்கி, அதனால ஐ வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் டெம்ப்டட் டு பை ஒன் ஐ ஷேடோ பேலட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கொலாபரேஷன்ல உள்ள ஒரு பேலட் தான், ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் சாரி, நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க, ஓகேங்களா? பட் இந்த பேலட்டை பற்றி சொல்லணும்னா இட் ஹேஸ் மோர் ஆஃப் தட் கூல் டோன்ட் மேட்ச் ஷேட்ஸ், ஓகேங்களா? இது 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 எல்லாமே கூல் டோன் தான். அண்ட் மெயினாக நான் வாங்கினது காரணம் இந்த ஷிம்மர் தான். பட் இந்த ஷிம்மருமே வந்து நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு ஏற்றபடி இல்லை. இதையும் ஐயோ சாரி அது கிடையாது, ஸ்க்ரீனில் பார்க்குறது கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இதையும் இங்கே இருக்கு, இதையும் மிக்ஸ் பண்ணாதான் இந்த பர்ஃபெக்ட் கைண்ட் ஆஃப் ஷிம்மர், அதாவது நம்ம ஸ்கின் டோனுக்கு செட் ஆகக்கூடிய ஷிம்மர் கிடைக்கும். இந்த பேலட் வாங்கினது நினைத்து லைட்டாக வருந்துகிறேன் பிகாஸ் ஆஃப் திஸ் கலர் ஸ்டோரி. மற்றபடி பிக்மெண்டேஷன் அதெல்லாம் சூப்பராக இருக்கு. ஷிம்மர்லாம் செம்மையாக கிளைட் ஆகுது, அதெல்லாம் நல்லா இருக்கு. சி பிங்க் கலர் ஸ்வாட்ச் பண்ணட்டா? சி பிங்க் கலரே எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்கு. பிக்மெண்டேஷன் ஃபார்முலா அதெல்லாம் பக்காதான், சூப்பர் தான். பட் இந்த கலர் தியரி ஒரு கலர் தீம் ஒரு கலர் ஸ்டோரி அது பிடிக்கல. மெயினாக இந்தியன் ஸ்கின் டோனுக்கு அந்த அளவுக்கு அந்த பேலட் யூஸ் ஆகாது, மோர் ஆஃப் கூல் டோன்ஸ் இருக்கிறதுனால. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து இது எனக்கு தெரிஞ்ச ஒரு புது லான்ச். இது வந்து பேட்டெக்டா நினைக்கிறேன், ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். நீங்க ஒரு மேக்கப் பைத்தியம், மேக்கப் ஜங்கினா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிராண்ட்ல இந்த மாதிரி தான் ஒன்று வந்துச்சு. க்ரீம் பிளஷ், கீழேயே வந்து பவுடர் பிளஷ் இருக்கும். ஆனால் அதில் அது ரெண்டு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து கூட ஒரு ஹைலைட்டர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காப்பி அது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பிச்சுண்டு போகும், நம்மளால வாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளஷ் மினிமம் 3000 ஆர் சம்திங் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினோம். இதோட பேக்கேஜிங், கலர் அதெல்லாம் பார்க்க செம்மையா இருக்கு, ஓகேங்களா? சூப்பரா இருக்கு. அண்ட் ஆல்சோ திஸ் ஹேஸ் திஸ் மூடி, தெரியுதா? க்ரீம் வந்து ட்ரை ஆகக்கூடாது அப்படின்ட்டு க்ரீமுக்கு மட்டும் ஒரு மூடி. பட் என்னன்னா இந்த க்ரீம் எனக்கு பிடிக்கலை. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப பாமியா இருக்கு, க்ரீம் பிளஷை தாண்டி ரொம்ப பாமியா இருக்கு. பிக்மெண்டடாகவும் இல்லை. இதை வந்து அப்ளை பண்ணி நம்ம பிளெண்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு மாதிரி இது வந்து ஒரு லிப் டிண்ட் ஆர் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆர் பிக்மெண்டேஷன் உடைய ஒரு ப்ராடக்டா இருக்கு. எனக்கு வந்து இந்த க்ரீம் பெருசா பிடிக்கல. பட் இந்த மேட் ஷேட் இஸ் நைஸ், நல்லா ஸ்மூதா இருக்கு. ஒரு நியூட் மாவ் பிங்க் அந்த மாதிரி ஒரு பிளஷ். ஃபேர் ஸ்கின், பீட்டி ஸ்கின் அவங்களுக்குலாம் வந்து சூப்பரா இருக்கும். பட் ஸ்கீக்கு கொஞ்சம் டவுட் தான், ஒரு மாதிரி வாஷ் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த இது பாத்தீங்கன்னா ஹைலைட்டர் மாதிரி இருக்கா? ஆக்சுவலா இது ஹைலைட்டர் மாதிரி எல்லோவும் இல்லை, பக்கா பிங்கான பிளஷ் மாதிரியும் இல்லை. பிளஷையும் ஹைலைட்டரும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. என் கையில இடமே இல்லை. அண்ட் இதுல வந்து அந்த ஜிகனா ஃபீல் ஆகுது, ஓகேங்களா? ஸ்மூதா இல்லை. உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம் அந்த ஜிகனா, பட் ஸ்மூத்னஸ் இல்லை. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருக்காங்க, தயவு செஞ்சு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஒரு கிவ் அவே கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஓகேங்களா? மோஸ்டா நடக்கும். ஸோ இப்போவே போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டுக்கு லைக் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு வைரலான ப்ராடக்ட், மினிமலிஸ்டோட கிளைகாலிக் ஆசிட் 8% எக்ஸ்ஃபோலியேட்டிங் லிக்விட். அதாவது பேசிக்கலி கைண்ட் ஆஃப் டோனர் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டினரி, திரும்பவும் ஃபோன் வருது, பிரைடல் என்கொயரியா தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வரைக்கும் புக்கிங்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ டேட் பிளாக் பண்ணவங்க சீக்கிரம் பிளாக் பண்ணிக்கோங்க, நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டினரி அதோட கிளைகாலிக் ஆசிட் வந்து கொஞ்சம் ஹைட், அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட, அரௌண்ட் 1200 வரும் 200 ml. அது நம்ம வந்து பட்ஜெட் தாங்காது, அதனால வந்து இது 500 கிட்ட வந்துச்சு, ஓகேங்களா? இது வந்து 150 ml தான், பட் 500 கிட்ட வந்துச்சு. சரி இது வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. மெயின் ரீசன் என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மைல்டு எக்ஸ்ஃபோலியேஷன் தேவைப்பட்டது. நமக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னால இந்த இடத்துல அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதெல்லாம் வந்து குறைப்பதற்கு ஒரு ரிமூவ் பண்ணுவதற்கு ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் லோஷன் ஒரு சொல்யூஷன் தேவைப்பட்டது. ஸோ இது வாங்கினேன். அண்ட் என்னன்னா இது போட்டு ஃபேஸை ஒரு வாட்டி நான் வைப் பண்ணப்பவே வந்து இட் வாஸ் ஷோயிங் குட் ரிசல்ட், ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைச்சது, ஃபுல்லாக போயிடுச்சுன்னா சொல்ல மாட்டேன், எதுவாக இருந்தாலும் இட் டேக்ஸ் டைம். ஸோ ஒரு டைமுக்கு வந்து தேவையான ஸ்மூத்னஸ் கிடைச்சிது. அண்ட் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி தக்கன்னு நின்றுச்சு. எனக்கு அதுதான் ஆச்சரியம். ஏன்னா கிளைகாலிக் ஆசிட் என்னடா யூஸ் பண்ணோம், அதுக்கே மூஞ்சி ஷைன் ஆகுது. இந்த கொஞ்சம் என்ன சொல்றது, இலுமினேட்டர்லாம் போட்டா எப்படி மூஞ்சி மின்னும் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் என்ன ஆச்சுன்னா அடுத்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம்
குட்டி குட்டியாக ரேஷஸ் வந்தது. ஓகேங்களா, நான் இது மேல பழி போட மாட்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ஒரு ஆர்வ கோளாறுல எக்ஸசிவா யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எனக்கு இந்த டெக்ஸ்சர்லாம் நல்லா உடனே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாராளமா காட்டன் பேட்ல ஊத்தி தேய்ன்னு தேய்ச்சிட்டேன். அதாவது 1 மடங்கு தேவைன்னா நான் லிட்டரலா 2ல இருந்து 3 மடங்கு ஊத்தி தேய்ச்சிட்டேன். சோ அந்த ரேஷஸ் வந்ததுக்கு என்னோட தவறு காரணமாக இருக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நைட்டு திரும்ப இதை யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பட் அந்த ரிவ்யூவை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கே வீடியோ எடுத்து இன்னைக்கே எடிட் பண்ணி இன்னைக்கே போஸ்ட் பண்ண போறேன். லாஸ்ட் we have this டால்பா. இது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மேக்கப் எந்துவா இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்கன்னா மோஸ்டா தெரிஞ்சிருக்கும் டால்பாவோட சீரம் ஸ்ப்ரே அப்படின்ட்டு. இதை உலகத்தில் நிறைய பேர் வா 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 சூப்பர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த பியூட்டி இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் சொல்லி, அண்ட் ஆல்சோ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டுமே டியூபி மேக்கப்புக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை நான் ஒரு டைம் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா, இல்ல 2 டைம் யூஸ் பண்ணேன். ஒரு டைம் என்னோட வெறும் ஸ்கின் மேல ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, சட்டிலா க்ளோயியா இருந்தது, டியூபியா இருந்தது. பட் என்னன்னா, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த கிளாஸ் ஸ்கின்னோட சீக்ரெட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் கிளாஸ் ஸ்கின்னோட சீக்ரெட் அளவுக்கு டியூபி கிடையாது. சோ இது வெறும் ஸ்கின்ல. அதுக்கப்புறம் நான் மேக்கப் மேலேயே ஸ்ப்ரிட்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. பரவாயில்லையேடா, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. பட் என்னன்னா, யூஸ்வலா டியூபி மேக்கப்போட ஸ்டே மேட்டை விட கம்மியா தான் இருக்கும். அப்படிங்கும் போது இதை யூஸ் பண்ணும்போது மேக்கப் ஸ்டே எப்படி இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண வேண்டியது உள்ளது. சோ அதையும் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். பட் நல்லா இருக்கு. மறந்துட்டேன் முக்கியமான ஒண்ணு மறந்துட்டேன். லிப்ஸ்டிக்கை போய் மறக்கலாமா? சாமி கண்ண குத்தாதா? ஃபே பியூட்டி இதுவுமே ஒரு வைரலான லிப்ஸ்டிக். ஓகேங்களா, ஃபே பியூட்டில இருந்து லிப் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு ஒரு அழகான மெரூன் லிப்ஸ்டிக் தேவைப்பட்டது. இந்த பிராண்ட் கொஞ்சம் வைரலா இருக்கே அப்படின்னு இதுல இருந்து வாங்கலாமேன்னு வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா அவங்களோட ரெட்ஸும் வாங்க. பட் இது கேட்டா நான் ரெட்னு சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு அழகான ஒயின் மெரூன் அந்த மாதிரியான ஷேட். ஹைலி பிக்மெண்டட், செம்ம ஹைலி பிக்மெண்டட். அண்ட் வாயில உட்காருறது நல்லா கம்ஃபர்டபுளா தான் உட்காருது. டிரான்ஸ்பர் ப்ரூஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் இப்போ என் வாயில இருக்கிறதுமே இந்த லிப்ஸ்டிக் தான். இதோட ஷேட் பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது டிரான்ஸ்பர் ஆகுதா இல்லையான்னு இப்போ திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டிரான்ஸ்பர் ஆகுது, தெரியுதுங்களா? சோ அதுதான், டிரான்ஸ்பர் ப்ரூஃப் கிடையாது. பட் லாங் லாஸ்டிங்கா தான் இருக்கு. நீங்க ஒரு மேப்ளின் சூப்பர் ஸ்டே அளவுக்கு லாங் லாஸ்டிங் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கிடைக்காது. பட் நல்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட். ஓகே, பை. மைக் ஆஃப்ல இருக்கு. ஹோலி ஷிட். ஐயா வணக்கம். சோ மைக் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கறத விட, நான் மைக்கோட அந்த ரிசீவர்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை போன்ல கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணாம விட்டுருக்கேன். அதனாலதான் இங்க இருந்த மைக் ஆஃப்ல இருந்திருக்கு. இப்ப என்னன்னா, உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் குறகுறன்னு இருந்திருக்கலாம். இப்பவும் குறகுறன்னு தான் இருக்கும். ஏன்னா நான் அதை மாட்டாம தான் பேசிட்டு இருக்கேன். சோ சாரி ஃபார் தட் குறகுற. பட் அடுத்த வாட்டி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு வீடியோ முடிஞ்சது. ஓகேங்களா, அடுத்து நம்ம சந்திப்போம். சோ இப்போதைக்கு நான் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்து பிரைட் வேற கன்சல்டேஷனுக்கு வருவாங்க. இந்த சம்பவம் எங்க நடந்தது தெரியுமா? வேற ஒருத்தங்க கால் பண்ணாங்க. அகைன் என்கொயரி தான். அந்த என்கொயரிக்காக தான் அந்த ரிசீவர் பூட்டி போட்டேன். திரும்ப மாட்ட மறந்துருக்கேன். அது என்ன தெரியுமா, கரெக்டா வீடியோ இருக்கும்போது வரிசையா கால் பண்றாங்கடா. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு.